வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே ஆண்டவரை புரிந்து கொள்வதிலே வளர வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். முதலாவதாக ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு வேத அறிவில் வளர வேண்டும் என கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக நம் ஜெப வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்பட வேண்டும். ஒருவரோடு நெருக்கமாக பழகும் போதுதான் அந்த நபரை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு தரமான நேரம் கொடுக்க வேண்டும், குவாலிட்டி டைம். ஆண்டவரோடு நடக்கின்ற நேரங்கள் நம் வாழ்வில் முக்கியமானவை. பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு, நோவா, மோசே, தாவீது, தானியேல் போன்றவர்கள் எல்லாம் கடவுளோடு நல்ல உறவில் இருந்தனர். தங்கள் அன்றாட வேலைகள் பொறுப்புகள் மத்தியிலும் கடவுளின் பிரசன்னத்தில் தங்கள் நேரங்களை செலவழித்தனர். ஒழுங்காய் ஜெபித்தார்கள். ஆண்டவரோடு தனியாக உறவாடும் நேரங்களில் நான் வளர்கிறேனா? என் ஜெப வாழ்க்கை எப்படி உள்ளது? நம் ஆன்மீக வாழ்க்கையின் தூண்டுகோலாக மாதிரியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்துதான். அதிகாலையில் இருட்டோடே வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபித்தார். ஒலிவ மலைக்கு சென்று ஜெபிப்பதை வழக்கமாய் வைத்திருந்தார். முழுவதும் மலையில் ஏறி ஜெபித்தார். பிஸியான ஊழிய நேரங்களிலும் அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அன்பானவர்களே, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். கடமைக்காக ஜெபிக்காதீர்கள், நேரம் இருக்கிறதே என்று ஜெபிக்காதீர்கள். நேரம் எடுத்து திட்டம் போட்டு ஜெபியுங்கள். சில சமயம் விடுமுறை நாட்களில் ஜெபத்திலேயே அந்த நாளை செலவிடுகின்ற விசுவாசிகள் உண்டு. ஒருவர் இப்படியாய் சொல்லியிருந்தார், பிரசங்கித்து பிரசங்கித்து பின்வாங்கி போக வாய்ப்பு உண்டு, ஆனால் ஜெபித்து ஜெபித்து பின்வாங்கவே மாட்டோம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் எவைகளை நமக்கு உணர்த்துகின்றன? எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு இருங்கள். மார்ட்டின் லூத்தரை குறித்து ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டேன். தன் விசுவாச பாதையில் ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் ஒரு முறை அரை மணி நேரம் ஜெபிப்பாராம். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு தனியாக நேரம் செலவழிப்பதில் வளருங்கள். அதிகாலை நேரங்கள் எப்படி நம்மால் பயன்படுத்தப்படுகின்றன? எனக்கென்று என் கெத்சமனே, வனாந்திரம், கடற்கரை இடங்கள் இருக்கிறதா? என் நேசரை புரிந்து கொள்வதில் வளர என் ஜெப நேரங்களில் வளர்ச்சி காணப்பட வேண்டும். மோசே ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க அவருடைய முகம் மாத்திரம் பிரகாசிக்கவில்லை, தன் குணத்தில் ஆளுமையில் வளர்ந்திருந்தார். பிறரை நேசிப்பவராக, மன்னிப்பவராக, சாந்தமுள்ளவராக, உண்மையுள்ளவராக அறியப்பட்டார். ஜெப வாழ்க்கையில் முன்னேற்றம் காண ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. நாளையும் இந்த காரியத்தை சிந்திக்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.